எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி? இந்த கேள்வி கேட்காத மனிதர்களே கிடையாது இல்லையா? சரி, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷம் என்றால் என்ன அப்படின்னு தெரியணும். சந்தோஷம்னா என்ன? ஒரு கார், ஒரு வீடு, புது ட்ரெஸ், அதுதான் சந்தோஷமா? யோசிச்சு பார்க்கலாம் கொஞ்சம். இன்னைக்கு வாங்குற காரு இன்னும் ஒரு 4 வருஷத்துல நமக்கு பிடிக்காம போயிடுறது. இன்னைக்கு வாங்குற ட்ரெஸ் இன்னும் 4 மாசத்துல பிடிக்காம போறது. சரி, அப்ப இதெல்லாம் நிலையே இல்லாம போறது. சந்தோஷம்ங்கிறது என்ன? சந்தோஷம்னா அது ஒரு மனநிலை. சரி, மனசு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனதின் நிலைதான் சந்தோஷம். நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம வெளியே தேடும் பொழுது அது முட்டாள்தனம் தானே. ஒரு கார்லயோ ஒரு ட்ரெஸ்லயோ வாழ்க்கையில் நடக்க போற ஒரு விஷயத்திலோ அந்த சந்தோஷத்தை நாம் தேடுவது என்பது பைத்தியக்காரத்தனம் தானே. சரி, கடவுள் நம்மை எப்படி படைத்தார்? படைத்த பொழுதே ஒரு மனச்சமநிலையோடு தான் அனைவரையும் இறைவன் படைத்தார். ஒரு குழந்தைய எடுத்துக்குங்க. அது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்தாலும் சிரிக்குது, ரொம்ப கோடீஸ்வர வீட்டு குழந்தையா இருந்தாலும் சிரிக்குது. அதுக்கான அந்த அந்த தேவைகள் என்பதே கிடையாது. வசிக்கும் போது அழுது, மற்ற நேரம்லாம் சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் தான் நிறைய. எப்பயாவது அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது மட்டும்தான் அழுது. ஆனா நம்மள மாதிரி வளர்ந்தவர்களை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கம்மி நேரம். கவலைப்படும் நேரமும் அழக்கூடிய நேரமும் சோகமாக இருக்கக்கூடிய நேரமும் தான் ஜாஸ்தி. அதனாலதான் நாம எப்பயுமே சந்தோஷத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நம் கையில அகப்படவே மாட்டேங்கிறது. சரி, இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி 2024 அடைய முடியும்? இதுக்கு சின்ன 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 விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக சந்தோஷம் என்பது ஒரு கேரண்டீடு விஷயமா இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துல நம்ம தனியா பிறந்தோம். இந்த உலகத்தை விட்டு நாம் தனியாகத்தான் செல்ல போகிறோம். எப்பயுமே நம்ம இன்னொருத்தருக்கு ஏதாவது செய்யணும். தாயாக இருந்தால் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வது, மனைவியாக இருந்தால் கணவனை பார்த்து கொள்வது, இதே மாதிரியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இன்னொருத்தரை திருப்திப்படுத்துவதற்காகவே நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கான நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? நம்ம கூட நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம தினம் ஒதுக்கணும். நம் வாழ்க்கையில் இணைந்த சொந்தங்களும் பந்தங்களும் நம் வாழ்க்கையை நிச்சயமாக வசந்த காலமாக மாத்துகின்றன. அதுக்கு நாம் எப்பயுமே நன்றியோடு இருக்க வேண்டும். அந்த நன்றியை நாம் யாருக்கு சொல்ல வேண்டும்? அந்த இறைவனுக்கு. நமக்கு கடவுள் எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல விஷயங்களுக்காக அந்த இறைவனுக்கு தனிமையில் அமர்ந்து நன்றி தெரிவிக்கும் பொழுது நம் மனம் நிறைந்துவிடும். மனம் நிறையாமல் இருப்பதுதான் துக்கத்திற்கு காரணம். என்கிட்ட என்ன இல்லையோ அதை மட்டுமே நான் பார்க்க பழகி கொண்டு விட்டால் என் வாழ்க்கை என்பது துயரத்தை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. என் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது என் மனமானது நிறைந்து விடுகிறது. நிறைஞ்சு போன மனம் தாங்க ஆனந்தமான மனசு. நம்ம ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு போய் இன்னொருத்தர் மேல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இப்படி என்கிட்ட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், என் கணவர் என்கிட்ட இப்படி பேசினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், என் மகன் என் சொல்படி கேட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நம்ம ஆனந்தத்தை கொண்டு போய் இன்னொருத்தரோட செயல்களில் நாம் திணிக்க கூடாது. ஏன்னா நம்மளால இந்த உலகத்துல கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மனிதர் நம்ம மட்டும்தான். இன்னொருத்தருடைய செயல்பாட்டு மேல நமக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. நீ இப்படிதான் யோசிக்கணும், நீ இப்படிதான் என்கிட்ட பேசணும், நீ இப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் நம்ம சொல்லலாம். அதை கேட்க யாரும் தயார் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவர்களது ஆனந்தத்தை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆனந்தமா இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் திருப்திப்படணும். அந்த மனம் திருப்திப்படுறதுக்கு நான் சொன்ன உபாயம் என்ன? முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்வோம். 2வது மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்வோம். நிச்சயமா இந்த 2ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில உங்க மனசுல சந்தோஷம் நிறைய இருக்கும். துக்கத்தை விட கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாழ்க்கைங்கிறது வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் பத்தி கவலைப்படாம எப்பயுமே ஒரு சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்வோம். இந்த சமநிலை தான் ஆனந்தத்திற்கான முதல் அடி.
நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். எல்லாம் வல்லவராகி அன்னை உங்கள் அனைவருக்கும் இந்த வருடம் ஆனந்தத்தை தர வேண்டும் என்று கோரி இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க உற்றார் உறவினரோடு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.